என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சூரிய நமஸ்காரத்தை நமக்கு செய்து காட்டப் போகிறார்கள். சூரிய நமஸ்காரம் என்பது 14 வயசு 15 வயசு செய்யக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை அவர்கள் இப்பொழுது செய்யப்போகிறார்கள். கஸ்தூரி அம்மா, அப்படியே மெதுவாக எந்திரிங்கள், மெதுவாக செய்யுங்க. கொஞ்சம் ரைட் சைடு வாங்க. மெதுவாக செய்யுங்க, அவசரப்படாமல் செய்யுங்க. இந்த வயதில் எந்த அளவுக்கு விளையுது என்று பாருங்கள். இந்த சூரிய நமஸ்காரம் என்பது 8 வகையான ஆசனங்கள். அதை சூரியன் முன்னால் செய்ய வேண்டும். அதில் என்ன, இந்த ஆசனம் செய்வதால் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4ம் சரியாக இயங்கப்படுகிறது. இதை செய்தாலே போதும். காலையில் மாணவர்கள் சூரியன் முன்னால் செய்ய வேண்டும். ஒரு 10 ரவுண்டு செய்தாலே போதும். முடியாவிட்டால் 5 ரவுண்டு செய்தாலே போதும். ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, வாய், தோல், மூளை, இத்தனையும் இதில் இயங்குகின்ற காரணத்தினால் சூரிய நமஸ்காரத்தினால் நமக்கு எந்த நோயும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுபதிலும் விளைகின்றது பாருங்கள். அதைத்தான் நம்ம ஆச்சரியப்படத்தக்க விஷயம். தலை மடக்குங்க. ஆசனம் என்பது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த வயதிலும் செய்யலாம் என்பதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏதோ வயதாகிவிட்டால் எந்த பயிற்சியும் செய்ய முடியாது, நாம் எங்கே செய்ய போகிறோம் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆகவே எந்த வயதிலும் ஆசனம் செய்யலாம். கடந்த 2 நாட்களாக பார்த்தோம், சிறுவர்கள் செய்தார்கள் அற்புதமான ஆசனங்களை. இப்போது பாருங்கள், 8 வயசு 10 வயசு போக இப்போ 70 வயசிலும் ஆசனங்கள் செய்யலாம். ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் அமருங்கள். அற்புதமான விஷயம். 70 வயதில் அவர்கள் சூரிய நமஸ்காரத்தில் எவ்வளவு அற்புதமாக செய்து கட்டினார்கள் பாருங்கள். இதை பார்த்த பின்பாவது இது போன்ற பெண்மணிகள், ஆண்கள், வயது ஒரு ஆசனம் செய்வதற்கு தடையாக இல்லை. வயோதிக காலத்தில் தான் நமக்கு பல்வேறு நோய்கள் வருகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன. அவைகளிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது 1-2 ஆசனங்களை, இது போன்ற சூரிய நமஸ்காரம் போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் பழகுவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் டாக்டர்களிடம் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.